ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இந்த நாளை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சிவத்தந்தை படைத்துள்ள இந்த யக்கியத்தினை மிக நன்றாக பராமரித்து வளர்க்கின்ற ஆத்மா. நான் சுயராஜ்யத்தை அடைவதற்கான எல்லையற்ற யக்கியத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த ருத்ர யக்கியத்தினால் சூழிலிருந்து வைரம் போன்று ஆகின்ற ஆத்மா. நான் இந்த ருத்ர யக்கியத்தில் கவனம் மற்றும் மதிப்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜஸ்வ, அஸ்வமேத, அவினாஷி ருத்ர ஞான யக்கியத்தில் இருக்கின்ற ஆத்மா. நானும் கூட யக்கியத்தை படைக்கின்ற ஆத்மா. நான் யக்கியத்திற்கு மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த யக்கியத்தின் மூலமாக என்னுடைய வருங்காலத்தை வைரம் போன்றதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவனாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி விடுகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடம் அனைத்தையும் பெறுகின்ற ஆத்மா. நான் தூய்மையாவதற்காக தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் முதலில் நிராகாரி உலகத்திற்கு சென்றுவிட்டு பிறகு சாக்கார உலகத்திற்கு வருகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலம் சுயராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரிய தேவி தேவதையாக இருந்த ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து கரையை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் தேக அபிமானத்தை விடுத்து யோகத்திலிருந்து கர்மாதி நிலையை அடைகின்ற ஆத்மா.
நான் கைகள் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மனதை பகவானிடம் ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த யஜ்யத்தை மிகவும் அன்போடும் அக்கறையோடும் பராமரிக்கின்ற ஆத்மா. நான் அவ்வாறு பராமரித்து தந்தையை குஷிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் இந்த யஜ்யத்தின் மூலமாக புண்ணிய ஆத்மாவாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த யஜ்யத்தின் மூலமாக சரீர நிர்வாகம் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்காக சின்ன சின்ன கிராமங்களில் கூட கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உலகத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எந்த ஒரு செலவும் செய்யாத ஆத்மா. நான் ஒரு ஜோலி கூட செலவில்லாமல் ஒரு வினாடியில் உலகத்தின் ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையான மனதுடன் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்துகின்ற ஆத்மா. நான் தந்தையை திருப்திப்படுத்தி உண்மையான கண்டத்திற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மீது அதிக மதிப்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த யஜ்யத்தின் சூழ்நிலையை மிகவும் சுத்தமாக சக்தி மிகுந்ததாக ஆக்குவதில் சகயோகியாக ஆகின்ற ஆத்மா. நான் மனதை தூய்மையாக வைத்து என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஆத்மா. நான் இந்த யஜ்யத்தில் ஒவ்வொரு சோழியும் கூட மதிப்பு வாய்ந்ததாக இருப்பதால் அதை அதிகரிக்க செய்வதில் சகயோகம் அளிக்கின்ற ஆத்மா. நான் 3 உலகத்தையும் முன்னால் வைத்து ஒவ்வொரு செயலிலும் வெற்றியடைந்து சதா வெற்றியாளராக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு செயல் செய்வதற்கு முன்பு 3 காலத்தையும் முன்னால் வைத்து செயல்படுகின்ற ஆத்மா. நான் வெற்றி உறுதி எனும் பரந்த மனதுடன் திரிகாலதரிசி மனோநிலையில் ஒவ்வொரு செயலை செய்கின்ற ஆத்மா. நான் எல்லைக்குட்பட்ட ஆதாரங்களை விடுத்து ஒரு தந்தையை தன் ஆதாரமாக ஆக்கி கரை சேருகின்ற ஆத்மா.
நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.